ஆத்துக்குள்ள இறங்கிடுவாங்க, தண்ணி எடுத்து பீச்சு அடிப்பான். அப்ப என்ன பண்ணுவாங்க, கை வந்து மேல போய் சோச்சட்டியை கால் கீழே வச்சுக்குவான். அப்ப ஆத்துக்குள்ள இருந்து அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கா நான் சொக்கேன் அதை பிடிக்கிறான். அதுதான் அர்த்தம். அப்படி இல்லைங்க, ஆத்துக்குள்ள இருந்து அரோகரா போட்டாலும் சோத்துக்குள்ள இருக்கா சொக்கேன் தெரியுமா? இந்த பசியோட வருகிற பக்தனுக்கு மலை போல் அன்னதானத்தை குடித்து வைத்து அதன் மீது வேல் ஊன்றி தீபம் காட்டி அந்த மகேஸ்வரனாக இருக்கிற அன்னத்துக்கு நாம தீபம் காமிச்சு உணவளித்தோமானால் அனைவருக்குள்ளும் இருக்கிற ஈஸ்வரன் இருக்கான் பாருங்க, ஆத்மத்துல ஆத்மஸ்வரூபியான இறைவன், அவன் வாழ்த்துவான அன்னதானம் போட்டவங்கள. அந்த வாழ்த்து தான் இந்த மகேஸ்வரனை விட பெருசு மகேஸ்வரன். அதனால இந்த அன்னதானத்தை மகேஸ்வர பூஜையை நம்முடைய பெருமக்கள் நம்ம ஊர்ல வைத்தாங்க. அதனாலதான் இப்ப அந்த சோற்று மலை குடியலுக்கு இப்பொழுது தீபமாக இருக்கிறது உள்ள. அதை அடுத்து பார்க்க இருக்கிறோம். எனவே இப்பொழுது அற்புதமான அந்த பள்ளையம் இங்கே போட